ஸோ ஓகே இல்லைப்பா. ஸோ இப்போ கிளியரா? இப்போ ஆடியோ வீடியோ ஓகே தானேப்பா? ஸோ இப்போ ஜஸ்ட் செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஆடியோ வீடியோ ஓகே அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே தானேப்பா? ஸோ நம்ம சைடில் இப்போ எல்லாமும் கிளியராக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் லைவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கிளாஸஸ் லைவ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஆடியோ வீடியோ ஓகே. ஸோ ஓகே தானேப்பா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே ஓகே. ஸோ ஓகேவா. ஸோ சாரிப்பா. ஸோ சடனாக ஏதோ இன்டர்நெட் ஃப்ளக்சுவேஷனாக என்ன அப்படின்னு தெரியல, நமக்கு ஒரு இஷ்யூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதனால தான் ஒரு 10 minutes டிலே. ஓகேயா? ஓகே கிளியர். ஸோ ஜஸ்ட் நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகேயா? ஸோ நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட டிஸ்கஷன் கிளாஸஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குட் ஆஃப்டர்நூன்ப்பா. வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் மோர் எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதெல்லாம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்துட்டு நம்ம வந்து பெய்டு கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கோர்சஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே லைவ் கிளாஸஸாக கிடைக்கும். ஸோ ஒரு வேளை உங்களால் பார்க்க முடியலன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் நம்ம வந்து கிளாஸஸ்க்கு பிஃபோராகவே இயர்லியராக ஷெடியூல் ஷேர் பண்ணிடுவோம். அண்ட் 2 years வந்து நம்ம இந்த கோர்ஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி டெஸ்ட்டு டிஸ்கஷன் அண்ட் வீக்லி டெஸ்ட்டு சீரியஸ் வித் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அண்ட் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்க அதுக்கும் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு ஷெடியூலை ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த டிஸ்கஷன். கொஷின்ஸ் வந்து விசிபிளாக இருக்குல்லப்பா. ஸோ இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டவுட்டாக கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன் சுஜி. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படின்றது தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அதெல்லாம் டிஃபிகல்ட்டிஸாக ஃபீல் பண்ணீங்களோ அது எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்கோ அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஒரு ஸ்டாஃபாக நமக்கான ஒரு இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த கொஷின்ஸை கொடுத்துருக்கோம்லப்பா. ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம சைடில் எல்லாமும் விசிபிளாக தானே இருக்குது கொஷின்ஸ் எல்லாமே. ஓகே. இப்போ ரீட் அவுட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர்ஸை மட்டும் கொடுங்க. ஓகே. ஃபார் கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கோர் இருக்குது. ஓகே. ஸோ அந்த கோரை நீங்கள் ஸ்டெப்புடு கோராக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் கிவன் கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் ஸ்டெப்புடு கோர் ஆர் யூஸ்டு. ஸ்டெப்புடு கோர் எதுக்குப்பா? ஸ்டெப்புடு கோர் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும்னு சொல்லியிருந்தேன். கோர் லாஸை ரெடியூஸ் பண்ணுமா? கிடையாது சார். இது ஒரு சாலிட் கோராக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஓகே. இது ஒரு சாலிட் கோராக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த கோரை பொறுத்த வரைக்கும் கோர் மெட்டீரியல்ன்றது சேம். கரெக்டா? கோர் மெட்டீரியல் இஸ் சேம். தேர்ஃபோர் மேக்னடைசேஷன் கரண்ட் ஐமியூன்றது கான்ஸ்டன்ட். சார் இது ஒரு சாலிட் கோர். ஓகே. இது ஒரு சாலிட் கோர். ஸ்டெப்டு கோரை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெப்டு கோரை நீங்கள் பார்த்தாலும் அதோட ஏரியா அப்படின்றது சேமாக தான் இருக்கும். ஓகே. நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணியிருப்பீங்க, தட்ஸ் இட். அதை நான் வந்து ஸ்டெப்பாக கொடுத்துருப்பேனே தவிர ரெண்டுத்துக்குமான ஏரியா அப்படின்றது பொதுவாக சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது என்னோட ஸ்டெப்டு கோர். இப்போ இந்த ரெண்டுத்தோட கோர் மெட்டீரியல் இந்த கோர் ஏரியா ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ரெண்டுத்துக்கும் தேவைப்படுற மேக்னடைசிங் கரண்ட்ன்றது சேமாக தான் இருக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் டி கிடையாது. நெக்ஸ்ட் சார், எப்பவுமே நம்ம ஒரு கோர் மேலே தானே வைண்டிங்கை வவுண்ட் பண்ணுவோம். ஒயரை கோர் மேலே தான் நான் வவுண்ட் பண்ணுவோம். அப்போ தேர்ஃபோர் என்னோட ஒயரை இது மேலே நான் வவுண்ட் பண்ணுறேன்னா இதோட டயாமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to the ஸ்டெப்டு கோர். இதை நான் கிளாஸ்லேயுமே சொன்னேன். இதோட அட்வான்டேஜே இதுதான். கரெக்டா? ஸோ இதோட டயாமீட்டர் ரெடியூசஸ். இதோட டயாமீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகுதுன்னா என்னோட 2πr அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகும். ஓகே. டயாமீட்டர் ரெடியூஸ் ஆகுதுன்னா அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகும். சர்க்கம்ஃபரன்ஸ் ரெடியூஸ் ஆகுதுன்னா இட் ரெக்வயர்ஸ் less copper wire.
ஸோ காப்பர் ஒயர் கம்மியாக தேவைப்படும் சார். ஓகேங்களா, நீங்கள் ஒரு சாலிட் கோரை எடுத்தீங்கன்னா நிறைய காப்பர் ஒயர்ஸ் தேவைப்படும் வைண்டிங்க்கு. நான் ஒரு ஸ்டெப்டு கோரை எடுத்தீங்கன்னா அதோட காப்பர் ஒயரோட ரெக்குவயர்மெண்ட்ன்றது இதை காட்டிலும் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். காப்பர் ஒயரோட ரெக்குவயர்மெண்ட் கம்மியாகுதுன்ற பட்சத்தில் காப்பர் லாஸ், தட் இஸ் I square R loss reduces. ஓகே, அப்போ என்னோட காப்பர் லாஸ் ரெடியூஸ் ஆகும். இது ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்த்துருப்போம். சாலிட் கோரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டெப்டு கோரை போகிறதுனால என்னோட காப்பர் லாஸ் குறையுது. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கிறதுனால இதோட இன்சுலேஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜஸ் நமக்கு இருக்காது. ஸோ தேர்ஃபோர் இன்சுலேஷன்ஸோட ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு அக்கரன்ஸும் நமக்கு நடக்காது. ஓகே, அப்போ பாருங்கள், இட் ரெடியூசஸ் த கோர் லாஸா. கோர் மெட்டீரியல் இஸ் irrespective. அடுத்ததா ப்ரொவைட் மோர் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் தான். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, அதே மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் தான். அப்போ இட் ரெடியூசஸ் த மேக்னெட்டிக் மெட்டீரியல், இட் ரெடியூசஸ் த கண்டக்டர் மெட்டீரியல் காப்பர் ஒயர் அண்ட் தேர்ஃபோர் I square R loss reduces. கிளியரா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஜஸ்ட் ஈஸியாகவே ஆன்சர்ஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் கொஷின் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த ஒரு டவுட் கொஷின். ஸோ இதுவும் ஈஸி தான்ப்பா. ஓகேயா? ஸோ எப்பவுமே இந்த மாதிரி லாஸஸ்ல ப்ராப்ளம் கேட்குறாங்க, கோர் லாஸோ காப்பர் லாஸ்லயோ உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னா அதை ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. ஓகேயா? அதுக்காக தான் நான் 2 கேஸை கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு கேஸு V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட். ஸோ இதில் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்னவா இருக்கும்? AF. எடி கரண்ட் லாஸ் என்னவா இருக்கும்? BF ஸ்கொயராக இருக்கும். ஸோ எப்போ V/F ரேஷியோ கான்ஸ்டண்ட்டாக இருந்தா. ஸோ இன்னொன்று கேஸ் என்ன? V/F ரேஷியோ இஸ் நாட் கான்ஸ்டன்ட். அப்போ என்னோட ஹிஸ்டரிசிஸ் லாஸ் என்ன ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? ஸோ AV⁻1/6 F⁻0.6. கரெக்டா? ஸோ AV⁻1/6 F⁻0.6. அதே WE என்னவா இருந்துச்சுப்பா? ஸோ B × V². கிளியரா? ஆக்சுவலாக இது வந்து கேஸ் 1 கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். கேஸ் 2 கொடுத்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த கிவன் கொஷினில் எனக்கு எந்த கண்டிஷன்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஃபார் திஸ் கொஷினில் கேஸ் 1 காசு நடக்குமா, கேஸ் 2 நடக்குமான்னு பார்க்கணும். இப்போ இந்த கொஷினை படிங்க. If a transformer rating, transformer rating 132/400 kV constructed for 60 Hz. டிரான்ஸ்ஃபார்மரை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்றீங்க. ஓகேங்களா? 60 ஹெர்ட்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க. ஓகேயா? அடுத்ததா அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இப்போ நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? இட் இஸ் யூஸ்டு இன் 50 ஹெர்ட்ஸ். கிளியரா? ஸோ 60 ஹெர்ட்ஸுக்கு நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கீங்க, அதை 50 ஹெர்ட்ஸுக்கு யூஸ் பண்றீங்க. அட் த சேம் டைம் வோல்டேஜை குறைச்சிருக்கீங்களான்னு பார்த்தா வோல்டேஜ் குறைக்கல. ஓகேயா? அப்போ இதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்குங்க. கேஸ் 1ல என்னப்பா சொல்லியிருக்காங்க? எய்தர் பிரைமரிலேனா எடுத்துக்கோங்க, செகண்டரியிலனா எடுத்துக்கோங்க. நான் பிரைமரியில எடுத்துக்கிறேன். 132 kV கொடுத்துருந்தேன்னா 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியை கொடுத்துருப்பேன். ஓகேயா? இது கேஸ் 1ல. ஸோ அடுத்ததா இதே டிரான்ஸ்ஃபார்மரை அடுத்து எப்படி யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. வோல்டேஜ் ரிமைன்ஸ் சேம். அப்போ வோல்டேஜ் வந்து 132 தான், ஆனா ஃப்ரீக்வன்சியை மட்டும் 50 ஹெர்ட்ஸா குறைக்கிறாங்க. அப்போ இது வந்து V/F ரேஷியோ சேமா இல்ல டிஃபரெண்டாப்பா? இதுல எனக்கு கிடைச்ச ஃப்ளக்ஸும் இதுல எனக்கு கிடைச்ச ஃப்ளக்ஸும் இட் இஸ் நாட் அட் ஆல் ஈக்குவல். இது வந்து V/F ரேஷியோ இட் இஸ் நாட் சேம் அப்படின்ற கேஸ் தான். புரியுதா? V/F ரேஷியோ எப்ப சேமா இருக்கும்? என்னோட வோல்டேஜும் ஃப்ரீக்வன்சியும் சேம் ப்ரொபோர்ஷன் குறைக்கணும். வோல்டேஜை 10% குறைச்சிங்கன்னா ஃப்ரீக்வன்சியும் 10% குறைச்சிருக்கணும். ஆனா இங்க வோல்டேஜை நம்ம என்ன பண்ணல, குறைக்கவே இல்லை. ஆனா ஃப்ரீக்வன்சியை மட்டும் ஒரு 10 ஹெர்ட்ஸ் குறைச்சிருக்கோன்றதுனால அப்ப ஈஸியா உங்களால இதை சொல்ல முடியும். இது டெஃபினட்டா கேஸ் 2 தான் சார். ஓகேயா? இது டெஃபினட்டா என்னோட கேஸ் 2 தான் சார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேயா? இதுல எடி கரண்ட் லாசஸ், ஹிஸ்டரிசிஸ் லாசஸ்க்கான ரெப்ரசன்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இங்க பாருங்க, ஃபார் திஸ் கொஸ்டின் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா? ஓகேயா? வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா? அப்ப பாருங்க, இவன் கான்ஸ்டன்ட். சோ அடுத்ததா இவன் கான்ஸ்டன்ட்.
அப்ப ஃப்ரம் திஸ் WE என்னவாயிடுது கான்ஸ்டன்டா மாறிடுச்சு. ஏன்னா Bன்றது கான்ஸ்டன்ட்பா, Vயும் கான்ஸ்டன்ட். அப்போ என்னோட எடி கரண்ட் லாஸ் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். எடி லாஸ் ரிமைன்ஸ் சேம். கான்ஸ்டன்ட்ன்றது என்ன? சேம். முன்ன என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்கும். எடி லாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. ஆனா இங்க பாருங்க, இங்க எனக்கு என்ன நடந்திருக்கு? 60 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில இருந்து ஃப்ரீக்வன்சி எவ்வளவா குறைச்சிருக்காங்க? 50 ஹெர்ட்ஸா குறைச்சிருக்காங்க. அப்ப therefore இங்க ஃப்ரீக்வன்சி குறைச்சா என்ன நடந்திருக்கும்? எஸ், ஃப்ரீக்வன்சியோட ரிடக்ஷன் will increases the hysteresis loss. அப்ப என்ன நடக்கும்? while decreasing frequency it increases hysteresis loss. கரெக்டா? அப்போ என்ன நடந்துச்சு? ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அதிகமாகுது, எடி கரண்ட் லாஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்குது. அப்போ ஒருவேளை டோட்டல் லாஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் லாஸ் என்ன? தட் இஸ் WH plus WE. WE ன்றது கான்ஸ்டன்ட், ஆனா WH ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப டோட்டல் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா அந்த டோட்டல் லாசஸ்ல யார் இன்க்ரீஸ் ஆயிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருப்பா. என்னோட எடி கரண்ட் லாஸ்ன்றது கான்ஸ்டன்டா ஆயிருப்பா. ஸோ புரியுது தானப்பா? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, அதோட கேஸ் 1 இது, நெக்ஸ்ட் அதோட கேஸ் 2 இது. இது எந்த கண்டிஷன்ஸ்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா V/F ரேஷியோ கான்ஸ்டன்ட் இல்ல, இதுல டிஃபரெண்டா இருக்கு. அப்போ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்றப்போ என்னோட எடி கரண்ட்ன்றது வோல்டேஜ் ஸ்கொயர் ப்ரொபோஷனல்னு தெரியும். அப்போ therefore இங்க வோல்டேஜ் கான்ஸ்டன்டா இருக்கனால எடி கரண்ட்ன்றது கண்டிப்பா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகே. அடுத்ததா இப்போ ஹிஸ்டெரிசிஸ் லாஸை டிஃபைன் பண்ணணும். வோல்டேஜ் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா என்னோட ஹிஸ்டெரிசிஸ் லாஸஸ்ன்றது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ therefore எடி கரண்ட் லாஸ் டிக்ரீசஸா? எடி கரண்ட் லாஸ் கான்ஸ்டன்ட், ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இன்க்ரீஸா? இல்ல. எஸ், கரெக்ட். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் படிக்கணும். ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ரிமைன்ஸ் சேம். தப்பு. ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் இன்க்ரீசஸ், எடி கரண்ட் லாஸ் ரிமைன் சேம். அப்ப therefore இந்த ஆப்ஷன் 4 தான் எனக்கு பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. ஆப்ஷன் 2 வந்து பார்ஷியலி தான் கரெக்ட். ஸோ அதுல எடி கரண்ட்டை பத்தி கொடுக்கல எனக்கு, கரெக்டா? ஆனா ஆப்ஷன் 4ல ஹிஸ்டெரிசிஸ் லாஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, எடி கரண்ட் லாஸையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப therefore hysteresis loss increases and eddy current loss remains in the same position. ஸோ புரியுது இல்லப்பா? ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரியும் நினைக்கிறேன். கிளியர் தானே சுஜி? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல? அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. கிளியராப்பா? எதனா டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், transformer maximum efficiency for a constant load current occurs at. Transformer maximum efficiency at constant load current occurs at. So இந்த கொஸ்டின் பாருங்க, டிரான்ஸ்ஃபார்மரோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கேட்குறாங்க. எந்த கண்டிஷன்ல? லோடு கரண்ட்டை கான்ஸ்டண்டா வச்சுக்குங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்களேன். இது ஆல்ரெடி நம்ம கிளாஸஸ்லயே இந்த டாபிக்கை பத்தி பார்த்துருக்கோம். எஃபிஷியன்சின்ற டாபிக்ல நம்ம பார்த்துருக்கோம். சார், எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை நம்ம 2 பேராமீட்டர்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று என்னப்பா? IA வேரி அண்ட் பவர் ஃபேக்டர் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. பவர் ஃபேக்டரை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ஆர்மேச்சர் கரண்ட்டை வேரி பண்ணி நம்ம எஃபிஷியன்சியை மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை அட்டைன் பண்ணியிருப்போம். ஸோ கிளியரா? என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை அட்டைன் பண்றதுக்கு 2 வழி இருக்குப்பா. ஸோ ஒன்று பவர் ஃபேக்டரை கான்ஸ்டண்டா இருக்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்ல ஆர்மேச்சர் கரண்ட்டை வேரி பண்ணி நம்ம வேரி பண்ணுவோம். பர்டிகுலரா என்னோட காப்பர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஐரன் லாஸை நான் அச்சீவ் பண்றப்போ அந்த கேசஸ்ல தான் நமக்கு நடந்திருக்கும். எஸ், என்னோட காப்பர் லாஸ் ஈக்குவல் டு ஐரன் லாஸை நான் எப்போ அச்சீவ் பண்ணியிருந்தனோ அந்த கேஸ்ல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபார்மரை மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடந்திருக்கும். அடுத்ததா நெக்ஸ்ட் கேஸ், இன்னும் எப்ப எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடந்திருக்கும்? இன்னொரு கேஸ் என்ன? IA இஸ் கான்ஸ்டன்டா இருந்திருக்கும்.
கரெக்டா? என்னோட ஐஏன்றது என்னவா இருந்திருக்கும்? கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். அடுத்ததா பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? வேரியா இருக்கும். கரெக்டா? பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும்? வேரியா இருக்கும். அப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? பவர் ஃபேக்டரை வேரி பண்ணி மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கிரியேட் பண்ணுவோம். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன? மேக்ஸிமம் எஃபிஷியன்சியை கேட்டிருக்கேன் நான். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸையோ எதையோ கேட்கல. ஓகேயா? மேக்ஸிமம் எஃபிஷியன்சியில தான் நான் இப்ப பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இப்போவும் திரும்ப சொல்றேன், மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது சார் ரெண்டு காசு. ஒன்னு லோடு கரண்ட்டை பொறுத்து நான் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சொல்லலாம். அடுத்ததா அந்த கேஸ்ல என்னோட பவர் ஃபேக்டர்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொன்னு நான் பவர் ஃபேக்டரை வச்சு எஃபிஷியன்சியை சொல்லலாம். அந்த கேசஸ்ல என்னோட லோடு கரண்ட்ன்றது கான்ஸ்டன்டா இருக்கும். ஓகேயா? நான் வந்து லோடு கரண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி சொன்னேன்னா தான் WCU ஈக்குவல் டு WI. காப்பர் லாஸ் வந்து ஐரன் லாஸ்க்கு ஈக்குவலா மாறுற கண்டிஷன்ல மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடந்திருக்கும்னு சொல்லியிருப்பேன். அடுத்ததா இது பவர் ஃபேக்டர் வந்து வேரி ஆகிற கண்டிஷன். ஆர்மேச்சர் கரண்ட் மாறல, ஒரே லோடு. ஓகே, ஒரே ஒரு லோடு, ஆனா வேரியஸ் பவர் ஃபேக்டிவ் லோட்ஸ். இதுல என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி எப்பவுமே இட் அக்கர்ஸ் அட் UPF லோடு. சரி, இதை தான் நம்ம நிறைய முறை அந்த கிளாஸஸ்லயே பார்த்தோமே. ஓகேங்களா? சிம்பிள் தான்ப்பா. மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது நான் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி இப்போ நம்ம நியூவா நடத்தின கிளாஸஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இதை பத்தி நான் இன்னும் கிளியராகவே சொல்லியிருப்பேன். ஓகே, மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சின்றது என்ன சொல்லியிருப்பேன்? எப்ப நடக்கும்? இதுதான் என் டிரான்ஸ்ஃபார்மர்லயே அதிகபட்ச மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ அதிகபட்சமா என் டிரான்ஸ்ஃபார்மர்ல எஃபிஷியன்சி வரணும்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னோட WCU இஸ் ஈக்குவல் டு WI இருக்கணும்னு சொன்னா, அடுத்து என்ன சொன்னேன்? the load must be UPF லோடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கரெக்டா? எப்பவுமே நீங்க வந்து பவர் ஃபேக்டரை வேரி பண்ண முடியுதுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் வைக்கணும். ஸோ ஓகேயா? பவர் ஃபேக்டர் வேரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் வைக்கணும். ஸோ அப்படி வைக்கலன்னா என்னவாகும்? நான் இது ஒரு டயக்ராம் கூட வரைஞ்சேன், இந்த கர்வு கூட நான் கடைசியா வரைஞ்சிருப்பேன். பர்ஃபார்மன்ஸ் கர்வ்னு ஒன்று. கரெக்டா? இந்த கர்வ்ல கூட நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சார் இப்போ இந்த வேரியேஷன் கர்வ் இருக்குல்ல, இந்த வேரியேஷன் கர்வ்ன்றது என்னோட எஃபிஷியன்சியோட கர்வ். இது வித் ரெஸ்பெக்ட் டு எஃபிஷியன்சி அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கு. ஓகே, சி இது என்னோட எஃபிஷியன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்மேச்சர் கரண்ட். இது ஒரு 0.8 லாகிங் பவர் ஃபேக்டருக்கு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சியா இருக்கும். எதுக்கு? 0.8 லாகிங் பவர் ஃபேக்டருக்கு. சார் ஒருவேளை நான் வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு இது ரெகுலேஷனை வரைஞ்சிருந்தேன்னா அதோட கர்வ்ன்றது எஸ் இட் வில் பி மோர் தேன் திஸ். இதுக்கும் மேல இருப்பான் சார் அவன். ஓகே, இது என்னோட எஃபிஷியன்சி அட் UPF. ஓகே, இது என்னோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இங்க பாருங்க, திஸ் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சி அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது சிம்பிள்பா. ஒவ்வொரு லோடுக்குமே மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். என் டிரான்ஸ்ஃபார்மர்ல நான் எந்த பவர் ஃபேக்டர் லோடுனா கனெக்ட் பண்ணலாம். லாகிங் லோட கனெக்ட் பண்ணலாம், 0.8 கனெக்ட் பண்ணுவேன், 0.6 கனெக்ட் பண்ணுவேன். அப்ப நீங்க எந்த பவர் ஃபேக்டர் லோடுனா கனெக்ட் பண்ணுங்க. ஆனா ஒவ்வொரு பவர் ஃபேக்டர் லோடுக்கும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நடக்கும் தான். ஸோ அது எப்ப நடக்கும்னா WCU வந்து WIக்கு ஈக்குவல் ஆகிறப்போ. ஓகேயா? ஆனா மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சின்றது எப்ப நடக்கும்னா நீங்க யூனிட்டி பவர் ஃபேக்டரோட கனெக்ட் பண்ணா மட்டும்தான் மேக்ஸிமம் பாசிபிள் எஃபிஷியன்சின்றது நடக்கும். ஓகேயா? சிம்பிள் தான்ப்பா. ஸோ ஒரு எஃபிஷியன்சி எப்பவுமே அதிகமாகணும்னா ஒன்னு அதிகமான அதாவது யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல இருக்கணும். ஓகே, என்னோட எஃபிஷியன்சி அதிகமா இருக்கணும்னா சிம்பிளா யூனிட்டி பவர் ஃபேக்டர்ஸ்ல இருக்கணும். அடுத்ததா அதுல என்னோட காப்பர் லாஸும் ஐரன் லாஸும் சேமா இருக்கணும். பவர் ஃபேக்டர்ஸ் குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எஃபிஷியன்சி குறையும். ஓகேயா? ஸோ இந்த கிராஃபை தான் நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல கூட வரைஞ்சிருப்பேன், நீங்க செக் அவுட் கூட பண்ணலாம். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருப்போம் ஒரு கிராஃபை. கரெக்டா? இது வந்து 0.6க்கு, இது 0.4க்குன்னு சொல்லியிருப்பேன். இது எதை குறிக்குது? சார் நீங்க பவர் ஃபேக்டர்ஸ் குறைய எஃபிஷியன்சின்றது குறையும். ஓகேயா? ஆனா ஒவ்வொரு பவர் ஃபேக்டர் லோடுக்குமே மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது இருக்கும். ஓகேயா? நான் ZPF லோட கனெக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும், யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட கனெக்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும். அந்த மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்றது இந்த கண்டிஷன்ல நடக்கும். ஓகேயா? எப்போ? லோடு கரண்ட் வேரி ஆகிறப்போ. பவர் ஃபேக்டர் வேரி ஆகிறப்போ என்னோட UPFல நடக்கும். இது எப்போன்னா பவர் ஃபேக்டர் வேரி ஆகிறப்போ.
இது எப்போன்னா ஆர்மேச்சர் கரண்ட் வேரி ஆகிறப்போ. ஓகேயா, எப்பவுமே இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸை பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஓகே, அப்போ therefore இதோட ஆன்சர் என்ன? யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டன்ட் IA இஸ் கான்ஸ்டன்ட். IA கான்ஸ்டன்டா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் ஃபேக்டர் வேரி ஆக முடியும். பவர் ஃபேக்டர் வேரி ஆச்சுன்னா எப்பவும் UPF தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல தான் எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் அதர். ஸோ மற்ற எல்லா பவர் ஃபேக்டர்ஸை விட UPFல தான் அதிகமான மேக்ஸிமம் எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியரா? அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் அ லீக்கேஜ் இம்பிடன்ஸ் ஆஃப் Z is equal to R plus JX. Zero voltage regulation for this transformers occurs at a power factor of. Zero voltage regulation எந்த பவர் ஃபேக்டர்ல நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நான் உங்களுக்கு நேற்று தானே ரெகுலேஷனை சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எவ்வளோ? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ன்றது பர்சன்டேஜ் Z. ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர்ஸ் அட் எதுலப்பா நடந்திருக்கும்? மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே பர்சன்டேஜ் 6. மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் அக்கர்ட் அட் அ பவர் ஃபேக்டர். ஸோ அக்கர்ஸ் அட் அ பவர் ஃபேக்டர். ஸோ என்ன பவர் ஃபேக்டர்ஸ்? அக்கர்ஸ் பவர் ஃபேக்டர்ஸ். மேக்ஸிமம் எஃபிஷியன்சி, மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ பவர் ஃபேக்டர் என்ன? ஓகேயா, டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் பவர் ஃபேக்டர் அப்படின்னு கூட எழுதலாம். டியூரிங் மேக்ஸிமம் ரெகுலேஷன் பவர் ஃபேக்டர். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடந்திருக்கிற கண்டிஷன்ஸ்ல என்னோட பவர் ஃபேக்டர்ஸ். ஸோ அதுதான் பர்சன்டேஜ் எக்ஸ் ஆறு. கரெக்டா? இதுக்கு பர்சன்டேஜ் 6 டிவைட் பை பர்சன்டேஜ் Z சொல்லியிருப்பேன். இது மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்க்கு. அடுத்ததா பவர் டியூரிங் ஜீரோ ரெகுலேஷன்ஸ்க்கு. கரெக்டா? டியூரிங் ஜீரோ ரெகுலேஷன்ஸ்க்கு பவர் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். தட் இஸ் வாட்? பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் Z. ஸோ கிளியரா? எஸ், பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் Z. அதுக்குன்னா பர்சன்டேஜ் 6 டிவைட் பை பர்சன்டேஜ் Z பா. இதுக்குன்னா பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் Z. அடுத்ததா ஜீரோ ரெகுலேஷன்ன்றது எங்க நடந்திருக்கும்? இந்த ரெகுலேஷன்ஸ் கர்வ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரெகுலேஷன் கர்வ் நம்ம டிரா பண்ணோமா? ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்? லாகிங் பவர் ஃபேக்டர்ஸ்ல நடக்குமா இல்ல லீடிங் பவர் ஃபேக்டர்ஸ்ல நடக்குமா? கரெக்டா? திஸ் இஸ் வாட் ஜீரோ ரெகுலேஷன். ஜீரோ ரெகுலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது லீடிங், இது லாகிங். ஓகே, திஸ் இஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன், நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, ஸோ எப்பவுமே லீடிங்ல தான் நடக்கும். அப்போ ஃபார் திஸ் ஆன்சர் வில் பி லீடிங். ஆக்சுவலாக நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பட் நம்ம எப்பவுமே ஆன்சரை கரெக்டாக சொல்லணும். ஒருவேளை லாகிங் இருந்தால் லாகிங் நீங்கள் போடக்கூடாது. ஓகே, பர்சன்டேஜ் எக்ஸ் டிவைட் பை பர்சன்டேஜ் Z லீடிங். ஓகே, ஸோ இட் இஸ் எஸ், இட் இஸ் லீடிங் பவர் ஃபேக்டர் தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. ஸோ எ சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் அஸ் அ பர் யூனிட் இம்பிடன்ஸ் Z கொடுத்துருக்காங்க. அப்போ Z இஸ் ஈக்குவல் டு R பிளஸ் JX. அப்போ பர் யூனிட்ல கொடுத்துருக்காங்களாம். ஓகே, அப்போ இது R பர் யூனிட், அது என்னோட X பர் யூனிட். ஓகே, திஸ் இஸ் R பர் யூனிட், இது என்னோட X பர் யூனிட். அப்போ therefore என்னோட X பர் யூனிட் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பர்சன்டேஜ் R இஸ் ஈக்குவல் டு 0.02. ஓகேயா? ஸோ என்னோட பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் வந்து 0.02 சார். ஓகே, அடுத்ததா என்னோட பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ் எக்ஸ் என்னன்னா 0.04 சார். அடுத்ததா இட்ஸ் ரெகுலேஷன்ஸ் அட் அ பவர் ஃபேக்டர் ஆஃப் 0.8. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா ரெகுலேஷன் டியூரிங் 0.8 லாகிங் பவர் ஃபேக்டர். ரெண்டாவது எஸ், இங்கே ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது ரெகுலேஷன் டியூரிங் 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர்.
Okay, so regulation during 0.8 lagging power factor, regulations during 0.8 leading power factors கேக்குறாங்க. நமக்கு regulation formula தெரியும் தானே. So percentage R into cos pi plus இது வந்து laggingன்றதுனால plus percentage x sin phi. So இதுக்கு இது leadingல அப்ப மைனஸ் வரும். percentage R cos phi minus percentage x sin phi. சரிங்க, cos phi வந்து 0.6. This is what cos phi 0.8. cos phi 0.8 னா sin phi என்ன 0.6. so இங்க பாருங்க சேம் அதே தான், cos phi இங்க 0.8 னா sin phi 0.6 தான். ஓகே, அப்ப சப்ஸ்டிட்யூட் மட்டும் நீங்க பண்ண வேண்டியதுதான். அப்ப percentage R ன்றது that is 0.02 into power factor 0.8 plus 0.04 into 0.6. சார் 8 என்ன சார்? 8 16 0.016. அடுத்ததா plus 6 நாள் 24, therefore 0.024. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? yes, it is 16 plus 24, அப்ப 0.04. சார் 0.04 ன்றது என்ன சார்? இதை நீங்க பர்சன்டேஜ்ல மல்டிப்ளை பண்ணணும். பர்சன்டேஜ்ல வேணும்னா you need in percentage, therefore you multiply 100. அப்போ 4 into 100 என்னப்பா? that is 4%. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து 4%, எல்லாமே 4%, ஆப்ஷன் சி மட்டும் கிடையாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் கேஸோட ஆன்சர் வந்து 4%. அப்ப அடுத்தது செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுல என்ன பண்ணணும்ப்பா? மைனஸ் பண்ணணுமா? அப்போ 0.016 மைனஸ் 0.024. ஓகே, அப்போ நமக்கு என்ன வரும்? 24ல மைனஸ் பண்ணா என்ன வரும்ப்பா? எஸ், இட் பிகம்ஸ் 0.008 வரும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ்ல வேணும்னா இன்டூ 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 0.8%. கரெக்டா? அப்போ 0.8%. அடுத்ததா இது என்ன? மைனஸ் இருக்கு. அப்போ therefore we need to take minus. ஓகே, அப்போ ஆன்சர் என்ன? 4% and minus 0.8%. ஸோ கிளியரா? இது 0.02ன்றது that is 2%. ஓகே, 2/100 இருக்கு. கரெக்டா? அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். அப்போ ரெகுலேஷன் ஃபார் 0.8 லாகிங்னா 4%. ரெகுலேஷன் ஃபார் 0.8 லீடிங்ன்றது என்ன வருது? இட் இஸ் அ மைனஸ் 0.8%. ஸோ கிளியரா? இப்போ பாருங்க, ஒரு பவர் ஃபேக்டர் 0.8 தான் லாகிங்ல, இன்னொரு பவர் ஃபேக்டர் 0.8 தான் லீடிங்ல. இங்க பிளஸ் 4% வருது, ஆனா இந்த இடத்துல மைனஸ் 4 வருதா பாருங்க. இந்த இடத்துல பிளஸ் 4 வருது, இந்த இடத்துல மைனஸ் 4 வருதான்னா வராது. ஸோ எதுக்காகனா இந்த கர்வை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஏன்னா இவன் 0 வர்றதுக்கே லீடிங் ஆயிருக்கும், அதுக்கப்புறமா தான் இந்த இடத்துல வரும். சி எக்ஸாம்பிள் இங்க பாருங்கப்பா, இதுதான் 0.8 லீடிங். ஸோ இதில் பாருங்க, ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் 0.8 இருக்கான். ஸோ ஆனால் இங்கே அதே 0.8 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்கு? 4% இருக்கு. இதோட ஹைட்டும் செக் பண்ணுங்கப்பா, அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகே, இது வந்து 0.8, திஸ் இஸ் 0.8. ஓகே, இது 0.8 லீடு, ஸோ இது 0.8 லேக் தான். இந்த டயக்ராமில் இங்கே பாருங்க, ஸோ இதோட ஹைட்டுன்றது தான் நெகட்டிவ் ரெகுலேஷன். ஸோ ஓகேயா, இதோட ஹைட்ன்றது தான் தட் இஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ். இது எப்பவுமே பிளஸ் 4 இருந்துச்சுன்னா இது என்னவா இருக்கு? -1 இல்லை -0.8 அப்படி இருக்கு. ஓகே, இது +4னா அதே பவர் ஃபேக்டர் லீடிங்க்கு எனக்கு -4 வராது, அதை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இங்கே வந்து +4னா இங்கே ப்ளஸ்ஸே வராது, மைனஸில் வந்திருக்கும். அடுத்ததா இங்கே +4னா இது -1. அப்போ ஆல்மோஸ்ட் இதுவும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கனால இந்த கொஸ்டினை சால்வ் தான் பண்ணணும். ஓகே, இப்போ சால்வ் பண்ணாதான் எனக்கு பர்ஃபெக்டாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, கிளியர் தானே? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும்ல, புரியுதுல? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு, அதாவது லாகிங்ல உங்களுக்கு இருக்கிற பவர் ஃபேக்டரை அப்படியே லீடிங்ல நீங்க எடுத்துருந்தீங்கன்னா சேமா இருக்காது, அதை விட கம்மியா இருக்கும். ஓகேயா? ஸோ லாகிங்ல இருக்கிற ரெகுலேஷனை விட லீடிங்ல அதோட ரெகுலேஷன்ன்றது அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இது புரியுது இல்லை? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ஸோ இந்த கொஸ்டின் விசிபிள் அப்பா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 10 kVA 400 watt 400 bar 200 volt single phase transformer with a per unit resistance of percentage resistance of 3%. Okay, percentage resistance is 3%, percentage reactance is 6%. So supplying a current of 50 ampere. என்ன லோடு, தட் இஸ் ரெசிஸ்டிவ் லோடு. ரெசிஸ்டிவ் லோடுனா யூனிட்டி பவர் ஃபேக்டர். யூனிட்டி பவர் ஃபேக்டர்னா காஸ் ஃபை என்ன, தட் இஸ் 1. ஸோ சைன் ஃபை என்ன வரும், சைன் ஃபை வில் பி 0. காஸ் ஃபைனா தட் இஸ் 90 டிகிரி, 0 டிகிரி. கரெக்டா, இது 0 டிகிரி. அப்போ சைன் 0 நீங்க போடுறீங்கன்னா 0வா மாறிடும். ஓகேயா, ஸோ காஸ் ஃபை வந்து 1ன்னா சைன் ஃபை வந்து எப்பவுமே நமக்கு என்னவா இருக்கும்னா 0வா தான் இருக்கும். ஓகே, up to this clear தானப்பா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, the voltage, the value of load voltage என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ லோடுக்கு என்ன வோல்டேஜ் இருக்கும் சார்? ஓகேயா, அப்போ என்னோட லோடோட வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் லோடோட வோல்டேஜ் என்னவா இருக்கும்ன்றத நம்மளால எப்படி சொல்ல முடியும்? என்னோட வோல்டேஜோட ரெகுலேஷன் தெரிஞ்சா சொல்ல முடியும். ஓகேயா, என்னோட லோடோட வோல்டேஜ்ன்றது செகண்டரியோட வோல்டேஜ், பிகாஸ் லோடு வந்து செகண்டரியோட தான் கனெக்டா இருக்கு. ஓகேயா, அப்போ இந்த செகண்டரியோட வோல்டேஜ் என்ன, அதாவது நோ லோட்ல 200 சார், நோ லோட்ல V2ன்றது 200. ஸோ இப்போ பிகாஸ் ஆஃப் த லோட், பிகாஸ் ஆஃப் ஆர் லோட் V2 என்னவா மாறுச்சு அப்படின்றது தான் கேட்குறாங்க. புரியுது தானே? ஸோ இந்த பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டிவ் லோட்னால இந்த செகண்டரியில டிராப் ஆன அந்த வோல்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த செகண்டரியில டிராப் ஆன வோல்டேஜ் எப்பவுமே எனக்கு எந்த பேராமீட்டர் கொடுக்கும்பா? வோல்டேஜ் டிராப்பை என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் தானே கொடுக்கும். வோல்டேஜ் டிராப்பை என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் தானே கொடுக்கும். அப்போ வோல்டேஜ் ரெகுலேஷன், இந்த கண்டிஷன்ல வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எத்தனை பர்சன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த கண்டிஷன்ல வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எத்தனை பர்சன்ட்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னால இந்த கேஸ்ல நடந்த வோல்டேஜ் டிராப்பை சொல்ல முடியும். அந்த வோல்டேஜ் டிராப்பை இந்த செகண்டரியில நோ லோட்ல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா அந்த வோல்டேஜ் தான் ரிமைனிங் எனக்கு இருக்கும். ஸோ கரெக்டா, அதுக்காக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? we need to find voltage regulation. இப்பதானே பார்த்தோம், தட் இஸ் பர்சன்டேஜ் ஆர் காஸ் பை. அடுத்ததா பிளஸ் பர்சன்டேஜ் எக்ஸ் சைன் பை. ஸோ இப்போ பாருங்க, சைன் பையோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க. சைன் பை வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டருக்கு 0. அப்போ 0 இன்ட்டு எனிதிங் வில் பி 0. அப்போ வெறும் பர்சன்டேஜ் ஆர் காஸ் பையை மட்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ பர்சன்டேஜ் ஆர்ன்றது என்ன, தட் இஸ் 0.03. ஓகே, பர்சன்டேஜ் ஆர்ன்றது தட் இஸ் 3%, 0.03 into 1. ஓகே, ஸோ இப்போ என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ்ன்றது எவ்வளோப்பா? இந்த கேஸ்ல என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன் அப்படின்றது இட் இஸ் 3%. ஓகே, இந்த கேஸ்ல என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது 3%. அப்போ வோல்டேஜ் டிராப் என்னவா இருக்கும்? therefore வோல்டேஜ் டிராப், வோல்டேஜ் ரெகுலேஷன்னா என்ன தெரியும்? ஸோ தட் இஸ் V2 V1 டேஷ்னு எழுதியிருப்பேன் நான். நோ லோடோட வோல்டேஜை V1 டேஷ் மைனஸ் V2 அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பேன். ஸோ இந்த இடத்துல என்னோட நோ லோடோட வோல்டேஜ் எனக்கு தெரியும். திஸ் இஸ் வாட், எவ்வளோப்பா? டிவைட் பை V1 டேஷ் தானே, டிவைட் பை V1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு ரெகுலேஷன் 0.03. ஸோ ஜஸ்ட் இதை சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ V1 டேஷ் எனக்கு தெரியும், தட் இஸ் 200 மைனஸ் V2 டிவைட் பை 200 இஸ் ஈக்குவல் டு 0.03. அப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன வந்திருக்கும்? 200 மைனஸ் V2 is equal to 6 வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்போ V2 என்ன கிடைக்கும்? 200 minus 6, that is 194 volts. கரெக்டா? அப்போ இந்த V2 நீங்க லோட கனெக்ட் பண்ணதுனால நடந்த V2, இது வந்து V1 dash நோ லோட்ல. கிளியரா? இப்படிதான் நம்ம எழுதியிருப்போம் நம்ம வெக்டார்ஸ்ல. ஸோ V1 dash is equal to 200. இந்த ரெசிஸ்டிவ் லோட நீங்க கனெக்ட் பண்ணதுனால நடந்த ரெகுலேஷன்ன்றது 3%. அப்போ 3% செகண்டரியில எனக்கு வோல்டேஜ் டிராப் ஆயிருக்கும். அப்போ 3% டிராப் ஆச்சுன்னா என்னோட செகண்டரியோட டெர்மினலோட வோல்டேஜ் தான் கேட்கறாங்க. தட் இஸ் லோட் வோல்டேஜ் இஸ் 194 வோல்ட் ஒன்லி. புரியுது தானே? அப்போ ஈஸி தானே இந்த கிவன் கொஸ்டின்லாம். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அப்போ நெக்ஸ்ட் சேம் தான், வோல்டேஜ் ரெகுலேஷனோட ஃபார்முலா தான் கேட்குறாங்க. இப்போ தான் பார்த்தோம்
வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன எழுதியிருக்கேன், V1 dash minus V2 divided by V1 dash. கரெக்டா? V1 dash divided by V2 minus V1 dash இருக்கா? ஸோ இங்க V1 dash அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான், E அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். அப்போ therefore வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் என்ன? ஆப்ஷன் B யா, E2 minus V2 divided by E2. எஸ், ஆப்ஷன் B தான் கரெக்டாக இருக்கு. ஓகே, எஸ், இதுக்கு B தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இது ஈஸியான கொஸ்டின் தானே. நெக்ஸ்ட், ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட்? இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்ல எதெல்லாம் இன்கரெக்ட்? ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் அ டிரான்ஸ்ஃபார்மர், maximum voltage regulation of a transformer occurs at a leading power factor. என்னோட maximum voltage regulation leading power factor லயாப்பா நடக்கும். நம்ம இப்போதானே அந்த கிராஃப் கூட வரைஞ்சிருக்கோம். from this நீங்க பார்த்து கூட சொல்லலாம். this is the maximum positive voltage regulation. okay, this is the maximum positive voltage regulation. maximum regulation. So இது என்ன பவர் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கேன், this is lagging power factor. அப்போ maximum regulationன்றது leading power factorல நடக்காது. இவங்க என்ன சொல்றாங்க, maximum regulation leadingல நடக்கும்னு சொல்றாங்க. இது leading கிடையாது, it is lagging. அடுத்ததா, the voltage regulation of a transformer is maximum when the power factor angle has same to the equivalent impedance angle. சார் இதே ஸ்டேட்மெண்ட்டை நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ கரெக்டா? ஸோ இப்போ பவர் ஃபேக்டர் ஆங்கிளும் என்னோட லோடு ஆங்கிளும் ரெண்டும் சேமா இருக்கிற கேஸ்ல தான் இந்த மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கும் நமக்கு. கரெக்டா? இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கும்னா, என்னோட பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பையும் என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிள் தீட்டாவும் சேமா இருக்கும் சார். ஓகே சார், கரெக்டு தான் சார். மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் நடக்கிறப்போ பவர் ஃபேக்டர் ஆங்கிள் பையும் இம்பிடன்ஸ் ஆங்கிள் தீட்டாவும் சேமா இருக்கும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பியூர்லி கரெக்ட். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பியூர்லி கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்கல்ல தினேஷ், ஆப்ஷன் டில செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லையே. அப்போ therefore it is ruled out. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தெளிவா கரெக்ட்பா. மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ் எப்போ நடக்கும்னா, என்னோட பை ஈக்குவலன் டு தீட்டாவா இருக்கணும். ஓகே, பை இஸ் ஈக்குவலன் டு தீட்டாவா இருந்தாதான் எனக்கு ரெகுலேஷன்ஸே எனக்கு வந்திருக்கும். அடுத்ததா, voltage regulation of a transformer at zero power factor. voltage regulation of a transformer at zero power factor is 0 அப்படின்னு சொல்றாங்க. சார் ரெகுலேஷன் வந்து ஜீரோ பவர் ஃபேக்டர்லயா ஜீரோவா இருக்கும்? ஏன் பாருங்க, என்னோட ரெகுலேஷன் ஜீரோ பவர் ஃபேக்டர்லயா ஜீரோ, இந்த பாயிண்ட் தான் ஜீரோ ரெகுலேஷன். ஓகேயா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஜீரோ ரெகுலேஷன். ஜீரோ ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே எங்க நடக்கும்? 0.96 லீடிங் அப்படின்ற நியரர் வேல்யூ, இது மோர் ஆர் லெஸ் ஈக்குவலண்டா தான் நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ அப்போ ஜீரோ ரெகுலேஷன்ன்றது ஜீரோ பவர் ஃபேக்டர்ல நடக்காது. ஸோ இன்கரெக்ட் சார், இன்கரெக்ட் தான் கேட்குறாங்களா? இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஓகே, அப்போ ஓகே, இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் தான். ஓகே, ஜீரோ ரெகுலேஷன்ன்றது மேக்ஸிமம்ல தான் நடக்குது. எஸ், கரெக்ட். இங்க என்ன கேட்குறாங்க, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. கரெக்ட் சுஜி. இப்போ நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, அப்போ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. அப்போ therefore இந்த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ் இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தெரியும். அடுத்ததா ரெண்டாவது இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்ததா மூணாவது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1 3ன்றது இட் இஸ் அ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அப்ப பாருங்க 1 3ன்றது இட் இஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ டி கிடையாது தான். ஓகே, 1 and 3 ஆர் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இங்க பாருங்கப்பா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். நான் தான் சொல்லி இருந்தேன்ல, வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் மேக்ஸிமம் வென் என்னோட லோட் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பவர் ஃபேக்டர் ஆங்கிள். பவர் ஃபேக்டர் ஆங்கிளும் என்னோட இம்பிடன்ஸ் ஆங்கிளும் சேமா இருக்குன்னா அங்கதான் மேக்ஸிமம் ரெகுலேஷன் நடக்கும். கரெக்டா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அடுத்ததா வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் அட் ஜீரோ பவர் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. இது தெளிவான தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகே, அடுத்ததா வோல்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கேன் பி நெகட்டிவ் அட் லீடிங் பவர் ஃபேக்டர். எஸ், அப்ப லீடிங் பவர் ஃபேக்டர்ல இந்த கிராஃப் பாருங்க, லீடிங் பவர் ஃபேக்டர்ல ரெகுலேஷன் இஸ் நெகட்டிவ் ரெகுலேஷன். ஓகே, so it is a leading power factor. leading power factorல regulation is negative regulation. அப்ப ஃபைனலா இருக்கிற fourth statement is also a correct statement.
ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் 4 ஆர் கரெக்ட். ஓகே, அப்ப செகண்ட் அண்ட் 4 ஆர் கரெக்ட்னா எது ராங்? 1 and 3 ஆர் ராங். ஓகே, அப்ப 1 and 3 ஆர் த ஆன்சர். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேக்குறாங்க. அப்ப therefore 1 and 3 ஆர் த wrong answers. ஓகே, A தான் கரெக்ட். அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பா. The voltage regulation of a transformer at full load. Voltage regulation of transformer at full load 0.8 lagging power factor is 2.5%. Okay, 0.8 lagging la power factor enna 2.5. Voltage regulation at 0. power factor leading la ipadana paathom 0.8 lagging la 2.5 na 0.8 leading la என்னவா இருக்கும்னு சொல்லிருக்கேன். It must be கண்டிப்பா -2.5 இருக்குமா? இங்க பாருங்க, 0.8 பவர் ஃபேக்டர் லாக்ல பாசிட்டிவ் 2.5, 0.8 பவர் ஃபேக்டர் லீடுல, ஸோ நமக்கு என்ன தெரியும்? இட் won't be -2.5. கரெக்டா? இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தேன் -2.5. ஓகே, ஸோ -2.5க்கு கீழே இருக்கணும். ஓகே, -2.5க்கு கீழே இருக்கணும்னா இங்க என்ன இருக்கு? -0.9 இருக்கு, 0 இருக்க வாய்ப்பில்லை. அடுத்து இங்க பாசிட்டிவா இருக்கவும் வாய்ப்பில்லை. இதுக்கு ஈக்குவலா இருக்கிறதுக்கும் இது வாய்ப்பில்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ கரெக்டா? எப்பவுமே லாகிங்ல இருக்கிற ரெகுலேஷனை விட அதே சேம் பவர் ஃபேக்டரோட லீடிங்கோட ரெகுலேஷன்ஸ் கம்மியா தான் இருக்கணும். ஓகே, லாகிங்ல இருக்கிற ரெகுலேஷன்ஸை விட அதே பவர் ஃபேக்டர் லீடிங்ல இருக்கிற ரெகுலேஷன்ஸ் கம்மியா தான் இருக்கணும். as it is always B தான். கரெக்ட்டா? அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பா. ஓகே, அடுத்தது a transformer has a leakage impedance கொடுத்திருக்காங்க. the maximum voltage regulation occurs at a power factor of. சோ இப்போதானே இத பார்த்தோம். maximum voltage regulations இருக்குறப்போ பவர் ஃபேக்டர் என்னப்பா? சோ maximum voltage regulations occur ஆகறப்போ பவர் ஃபேக்டர் என்ன? இப்போதானே நம்ம இத முதல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चனோ சம்திங் செகண்ட் ஆர் தேர்ட் क्वेश्चंसக்கு எழுதி இருக்கோம். கரெக்டா? ஜஸ்ட் அதை போய் செக் அவுட் பண்ணுவோம். அங்கேயே நான் அதை எழுதிட்டேன். எஸ், the transformer has a zero regulations. எப்பவுமே x by z ல நடக்கும். maximum regulations அப்போ regulations கேட்டாங்கன்னா z. so power factor கேக்குறாங்கன்னா that is percentage r divided by z. ஓகே, அப்போ percentage r divided by z அப்படின்ற ஆன்சர் இருக்கா பாருங்க. எஸ், it is r by z, r by z. இது r by x இருக்கு, தப்பு. r by z, r by z, இது r by z. இப்போ 3 இருக்கு, இது x by z இருக்கு, தப்பு. ஸோ இது x by z. அப்போ r by z, r by z தான். ஸோ இது லீடிங்கா லாகிங்கான்றது நீங்க போடணும். அடுத்ததா, ஸோ மேக்ஸிமம் ரெகுலேஷன்ஸ்ன்றது எப்பவுமே எனக்கு எங்க நடக்கும்? மேக்ஸிமம் ரெகுலேஷன் occurs at lagging power factor. அப்போ it won't be leading. ஓகே, அப்போ ஆப்ஷன் B தான். ஸோ கிளியர் தானே? ஆப்ஷன் B தானே? எஸ், இட் இஸ் ஆல்சோ B தான். ஓகே அப்பா, அப் டு திஸ் கிளியரா? இன்னைக்கு செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஸோ ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிடைச்சிச்சு இல்லை? ஸோ எப்படி அப்ரோச் பண்றோன்ற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு இல்லப்பா? ஓகே, ஓகேங்களா? ஏதாச்சும் நீங்க இஷ்யூஸை ஃபீல் பண்ணீங்க, ஏதாச்சும் டிஃபிகல்ட்டிஸை ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு தேவையான என்னோட ஆன்சர்ஸை நான் வந்து போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் எல்லா கிளாஸஸும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே நம்ம டிஸ்கஷன்ஸை மேக் யூஸ்ஃபுல். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னாலும் அந்த கொஷினை கண்டிப்பாக அனுப்புங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் உங்களோட யூஸ்ஃபுல்க்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. ஸோ மீண்டும் ஒரு டிஸ்கஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ சுஜி.